சார் எல்லா நாட்டுக்கும் கடன் இருக்கும். ஆனால் அந்த கடன் வந்து நம்மளோட ஓவரால் உற்பத்தி, ஜிடிபி தான், நம்மளோட உற்பத்தியில் எவ்வளோ தூரத்துக்கு கடன் இருக்குன்றது தான் என் கேள்வி. உற்பத்தியோட கடன் அதிகமாக இருந்தால் பாகிஸ்தான் மாதிரி நிலை வந்துடும். இன்னைக்கு மோடி அரசு வந்து பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணியிருக்க விதம், இவங்க போகும்போது காங்கிரஸ் அரசு போகும்போது $350 பில்லியன் என்னவோ தான் இருந்தது கையிருப்பு நம்ம கிட்ட. இன்னைக்கு வந்து $700 பில்லியன் இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாத்திரங்களை ஒரு அம்மாவை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுது அப்படின்னா ஒரு இஸ்லாமியர்ல ஏன் உங்களால் ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் ஜெயிக்க வைக்க முடியலன்னா, அந்த சைடில் இந்த பார்க்குறவங்களுக்கு உங்களை வந்து தப்பாகவே தெரியும். உங்ககிட்ட பேசாமலேயே நான் தப்பான ஆளுன்னு கருதுற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. டயலாக் ஷுட் பி மியூச்சுவல். நீங்கள் பேச ஆரம்பித்தாதான் நான் பேச ஆரம்பிப்பேன். பேசுறதுக்கே நான் தயாராக இல்லைன்னா நான் பேசி என்ன பிரயோஜனம்? See, I am not a student of economics. நான் பெரிய பொருளாதார நிபுணர் இல்லை. பட் டாலர் ரேட் அதிகரிக்கிறதுனாலையோ ரூபா வந்து விழுறதுனாலையோ பொருளாதாரம் விழுந்துருச்சுன்றது அபத்தம். இலங்கையால் எல்லை தாண்டி சென்றதால் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த எல்லையை தடுத்து நிறுத்ததுக்கு எப்பதான் சார் ஸ்டெப் எடுக்க முடியும்? கச்சத்தீவை கொடுத்த கட்சியை வந்து யார் அலையன்ஸ்ல இருந்தாங்களோ அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டால் நான் என்ன சொல்றேன்? அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்க திருத்தணும்ல. நீங்க அதுதானே பண்றீங்க, எல்லா விஷயத்திலையும் மாத்திட்டு வந்துருக்கீங்க. எப்படி இலங்கை மேல போர் தொடுத்து கச்சத்தீவை எப்படிங்க எடுத்துக்கலாமா? எதை டெஃப்ட் டிப்ளமசியோ, எதை அமைதியாக உங்கள் ராஜதந்திரம் மூலம் ஜெயிக்க முடியுமோ அதை ராஜதந்திரம் மூலம் தான் ஜெயிக்க முடியும். எதை போர் மூலமாக ஜெயிக்க முடியுமோ அதை போர் மூலம் தான் ஜெயிக்க முடியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு காக்ரோச் பார்ட்டி, காக்ரோச் cannot be a ஜனதா, ஜனதா cannot become காக்ரோச். அதை அக்செப்ட் கூட பண்ண மாட்டேன்றீங்க பாருங்க. அதை கூட நோ, ஜனதா அண்ணா யாரு? ஜனதா அண்ணா பப்ளிக். காக்ரோச் எப்படி பப்ளிக் ஆக முடியும்? அது கூட்டமா சேர்ந்தா அது ஒரு பப்ளிக்கா போட்டுக்கலாம். எப்படி? அதாவது மோடி அவர்கள் வந்து எப்பவுமே அந்த சிறுபான்மையினருக்கு எதிரானவர், முக்கியமா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி. எதுக்கு நிக்கா ஆலால சட்டத்தை நிக்கா ஆலால அகற்றுறதுக்காகவா, இல்லை ட்ரிபிள் தலாக்கை இஸ்லாமிலேயே தடை செய்யப்பட்ட ட்ரிபிள் தலாக்கை வந்து அவர் வந்து தப்பு என்று சொல்லி அது குற்றம் என்று சொல்லி சட்டம் இயற்றியதற்காகவா? எதற்காக? ராமர் கோயில் கட்டினதுக்காகவான்னு கேட்குறேன். ராமர் கோயில் கட்டினது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வர்டிக்ட். ஓகே சார், பட் அப்படி பார்த்தா ராமர் கோயில் கட்ட அதே அரசு தான் இப்பொழுது அந்த இடத்துல இருந்து சற்றே தள்ளி புது மசூதியையும் கட்டியுள்ளது. எத்தனை பேருக்கு தெரியாது? கட்டியிருக்காங்களா இல்லையா? பின்ன பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இந்த சீட் அலோகேஷன் அப்படிங்கும்போது ஒரு சீட்டு கூட இஸ்லாமியர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீ எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன் வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாடு கூட இஸ்லாமியர் கம்மினா வெஸ்ட் பெங்கால் அத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படல இல்லை. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நான் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இன்டர்வியூ கூப்பிடுவீங்களா, இல்லை என் இன்டர்வியூவை பார்க்கறதுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக இன்டர்வியூ கூப்பிடுவீங்களா? ரெண்டுக்குமே சார். அப்படி இல்லை, உண்மையாக சொல்ல பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வேணும்னா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டுப்பீங்க. 10 இன்டர்வியூ போட்டு 100 பேர் 50 பேர் 60 பேர் பார்த்தாங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ கூப்பிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அட போய் யாருமே பார்க்கறது இல்லை, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவீங்களா? தட்டி கழிக்கும். ஸோ அவங்க யாரை நிறுத்தினா அவங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேண்டிடேட்டை கொடுக்கணுமா, இல்லை நிறுத்தின கேண்டிடேட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சே கொடுக்கணுமா? சூப்பராக சொன்னீங்க சார். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறேன் பாருங்க. வெஸ்ட் பெங்காலில் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாத்திரங்களை ஒரு அம்மாவை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுது அப்படின்னா ஒரு இஸ்லாமியர்ல ஏன் உங்களால் ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் ஜெயிக்க வைக்க முடியலன்னா, இஸ்லாமியர் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, காஷ்மீரில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்கள தோக்கடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அங்கே மக்கள் வரவே இருக்கல. இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்லைன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்டேன். இதே முக்தார் அப்பாஸ் நக்வி வந்து ஒரு இஸ்லாமியர் தானே, அவர் மந்திரியாக இருந்திருக்காருல்ல. ஷானவாஸ் ஹுசைன் ஒரு இஸ்லாமியர் தானே, அவர் மந்திரியாக இருந்திருக்காருல்ல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிஜேபியில் இஸ்லாமியர்களே இல்லைன்ற மாதிரி இல்லை இருக்கு. இருக்காங்களா சார்? அதை தான் கேட்குறேன். அத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் இருக்காங்க? சார் ஜெயிக்க வந்து ஒரு கட்சி ஜெயிக்க வைக்க முடியாது. கட்சி வேலை தான் பார்க்க முடியும், மக்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். அந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய சமுதாயம் வந்து இந்த கட்சியை வந்து என்னவோ வந்து ஒரு ஒவ்வாத கட்சி, ஒரு மோசமான கட்சி அப்படின்ற அவங்க மனப்பான்மை வச்சிட்டு இருக்கிற வரைக்கும்
அந்த சைட்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களை வந்து தப்பாவே தெரியும், உங்ககிட்ட பேசாமலேயே நான் தப்பான ஆளுன்னு கருதுற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. டயலாக் ஷுட் பி மியூச்சுவல். நீங்க பேச ஆரம்பிச்சாதான் நான் பேச ஆரம்பிப்பேன். பேசுறதுக்கே நான் தயாரா இல்லைன்னா நான் பேசி என்ன பிரயோஜனம்? உதாரணத்துக்காக ஒருத்தர் இருந்தார், முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டில். அவர் அவரக்குறிச்சியில் நின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு சமூகம் ஃபுல்லா அவருக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போடாம இருந்ததா இல்லையா? ஆமா, 4 ஓட்டு பக்கமா தான் போட்டாங்க. ஏன்? அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவர் என்னன்னு புரியுமா? புரியாது. அவர் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு ஏதோ தெரியுமா? இப்போ விட்டுருங்க, அப்போ தெரியாது. ஆனா அவர் அந்த கட்சி அந்த எம்பளத்துல அந்த சிம்பல்ல நின்னாலே நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும்போது, அதுதான் சார் ஏன் மக்களிடையே அந்த மனப்பான்மை இவ்வளவு நல்லது செய்யறாரு மோடி, இவ்வளவு பாராட்டுறீங்க, இவ்வளவு செய்யறாரு சார். ஒரே ரீசன் சார், அவங்க மண் சார்ந்த சிந்தனையை எடுத்து வச்சாங்க. அவங்க வந்து ராமர் கோயில் பிரச்சனையை வந்து எல்லாரும் கைவிட்டாங்க. ராமர் கோயில் பிரச்சனையை பாஜக கையில் எடுத்தது வந்து பல பேருக்கு பிடிக்கல. ஆனா யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும் இல்ல, யாரோ ஒருத்தர் உண்மையை பேசி ஆகணும் இல்ல. அந்நிய தேதிக்கு ராமர் கோயில் பிரச்சனை வந்து அது தேவையற்ற பிரச்சனையாக பலர் பார்க்கும்போது அது தேவையுள்ள பிரச்சனையாக இந்த அரசு அன்றிருந்த கட்சி பார்த்துச்சு. நீங்க ஒரு பர்டிகுலர் கட்சியை வந்து உங்களோட விரோதியா ட்ரீட் பண்ற வரைக்கும், அந்த கட்சி உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாலும் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாத வரைக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து முகாந்திரம் இல்லை என்பதுதான் என் கருத்து தான் சார். பட் இருந்தாலுமே சில இடத்துகள்லாம் எல்லாமே பெருமையா சொல்லி அங்க பாருங்க இஸ்லாமியர் டாமினேட்டட் ஏரியா, ஆனா அப்படி சொல்றதே தப்பு. ஜெயிச்சிட்டாங்க, அங்க ஹிந்து நின்னு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிறீங்க. சரி, நான் என்ன சொல்றேன், அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழகத்தோட மாண்புமிகு முதல்வர் அவர் சட்டசபையில ஒரு விஷயத்த சொன்னாரு, இது மைனாரிட்டிகளின் அரசுன்னு சொல்லிட்டு. மாண்புமிகு முதல்வரே ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவர். ஸோ இது மைனாரிட்டிகள் அரசுன்னு அவர் எதை சொல்ல வர்றாரு? அவர் மைனாரிட்டி தலைவராக இருக்கிறதுனால அது மைனாரிட்டி அரசுன்னு சொல்ல வர்றாரா, இல்லை மைனாரிட்டிகளோட அவர்களோட பாதுகாவலராக இருப்பேன்னு சொல்ல வர்றாரா, இல்லைன்னா மெஜாரிட்டிகள் வந்து என் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல வர்றாரா? அப்போ மெஜாரிட்டி இவருக்கு ஓட்டு போடலன்னு அர்த்தமா? இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே சார். எல்லாரும் சொன்னது இதுதான், அருண்ஜேட்லி சொன்னது தான் நான் சொல்கிறேன். நான் டைவர்ட் ஆகிறேன் டாபிக்கை விட்டு, பட் ஸ்டில் ஐ எம் ஃபோர்ஸ் டு. உங்களால் இந்தியாவில் வந்து ஹிந்து ஓட் பேங்க்காக அதுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி பாஜக, உண்மையா பொய்யான்னு சொல்லி கேட்டாங்க. 80% மக்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 11% இல்லாத 12% மக்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 5% மக்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், 4லேருந்து 5%. மிச்சம் மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்தர்கள் கூட இந்து லாக்கில வந்துருவாங்க. ஸோ இந்த அப்ராமிக் ஃபைட்ஸ்ன்றது இந்த ரெண்டுத்துக்குள்ள அடக்கம். ஒரு 15-16% அடக்கம். அப்படி பார்த்தா இது 84% கிட்ட இந்துன்ற ஒரு கட்டமைப்பு வந்துடும் இருக்காங்க. இந்த 16% வந்து என் பிளாக்கா வாங்கணும்ட்டு 30 கட்சிங்க மேல சண்டை போட்டுக்கோம். ஆனா இந்த 84% தேவை பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டார். பதில் சொல்லுங்க. கரெக்டு தான் சார், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே அந்த 15% அப்படிங்கிறது வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது. அவங்களும் இந்தியா அவர் எங்க ஒதுக்குனாரு? கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதா முஸ்லீம்னு சொல்லி கேஸ் சிலிண்டர் கொடுக்காம விட்டாரா, இல்ல மத்த ரிசர்வேஷன் சலுகையில அவங்கள ஒதுக்குனாரா, இல்ல ஜன்தன் யோஜனால ஒதுக்குனாரா, இல்ல அவங்கள போலீஸ் அதிகாரிகளாவோ இல்ல ராணுவத்திலேயோ இல்ல மத்த இதுலயோ வேலை வாய்ப்புகள்ல அவங்கள எக்ஸப்ட் ஃபார் ஓன்லி ஃபார் இந்துஸ் எங்கேயாவது எக்ஸப்ட் ஃபார் அத்தர் ரிலீஜன் போட்டா தப்பு, இல்ல ஓன்லி ஃபார் இந்துஸ் அது போட்டாரா? இத்தனையும் கொண்டு வந்த விஷயத்தை ரெப்ரசன்டேஷன்லையும் காட்டுங்கன்னு தான். ரெப்ரசன்டேஷன்ல காட்டுறதும் காட்டாததும் அந்த கட்சி ஜெயிக்கக்கூடிய தொகுதியை பொறுத்தது. கட்சி யாரை நிறுத்தணும்னு சொல்றதோ இல்ல கட்சி எப்படி நிறுத்தணும்னு சொல்றதோ அது அவங்க கட்சியோட கொள்கை. அதுல நானும் நீங்களும் தலையிட முடியாது. இந்த ஸ்டாண்டர்ட், இந்த டெம்ப்ளேட் வந்து பர்காதத், ராஜ்தீப் சர்தேசாய் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து புதுசாக வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஓகே சார். அடுத்த பார்த்தோம்னா இந்த இந்தியாட்ட வந்து எல்லாருமே தமிழ்நாடு கடன் சம்மந்தமாக நிறைய பேசுகிறாங்க. இந்தியாவுக்கு பல லட்சம் கோடி கடன் இருக்காமல்ல சார், அதெல்லாம் எப்படி சார் இப்போ ஹேண்டில் பண்ண போகிறாங்க? சார் எல்லா நாட்டுக்கும் கடன் இருக்கும். ஆனால் அந்த கடன் வந்து நம்மளோட ஓவரால் உற்பத்தி ஜிடிபி தான், நம்மளோட உற்பத்தியில் எவ்வளோ தூரத்துக்கு கடன் இருக்குன்றது தான் என் கேள்வி. உற்பத்தியோட கடன் அதிகமாக இருந்தால் பாகிஸ்தான் மாதிரி நிலை வந்துடும். நம்மளோட ஜிடிபியோட ஓவரால் ஒரு வருடத்துக்கான வருமானத்தோட கடன் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இதுதான் கேள்வி.
அப்படி பார்த்தா அமெரிக்கா $38 ட்ரில்லியன் கடன்ல இருக்கு. $38 ட்ரில்லியன் கடன்ல இருக்கு. இந்தியா சார்? இந்தியா வந்து நான் அஃப்கோர்ஸ் நம்ம கடன்ல இருக்கும் தெரியும், கரெக்டான புள்ளி விவரம் எனக்கு தரவு இல்லை என்கிட்ட. இல்லாத நான் வாய்க்கு வந்து நான் பேச முடியாது. ஸோ கடன் வந்து எல்லாரும் வாங்குவாங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே, அதாவது வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய துண்டு விழுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த துண்டை வந்து என்ன பண்ணுவோம், பாரோ தான் பண்ணுவோம் வெளியில இருந்து. அந்த பாரோ பண்ணும்போது அது வந்து கடனாக தானே மாறுது. ஆனா வெளிநாடுகள் கிட்ட இருந்து வாங்கின கடன் தவிர்க்கப்பட்டுள்ளது. புதுசா எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்குறது இல்லை. ஒரு காலத்தை யூகே கிட்ட இருந்து நம்ம எய்டு வாங்கிட்டு இருந்தோம். வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலத்தையே எய்டை நிறுத்திட்டோம். வேணாம், எனக்கு வேணாம், உங்க காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம், வேணான்னு சொல்லிட்டோம். அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம், வேணான்னு சொல்லிட்டோம். கடைசியா நம்ம வேர்ல்ட் பேங்க் போனது 1990. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வேர்ல்ட் பேங்க் கிட்ட எட்டி கூட பார்க்கல. என்ன ரீஸ்ட்ரக்சர் பண்ணு, எனக்கு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் கொடுன்னு சொல்லி கேட்கல. இன்னைக்கு மோடி அரசு வந்து பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணியிருக்க விதம், இவங்க போகும்போது காங்கிரஸ் அரசு போகும்போது $350 பில்லியன் என்னவோ தான் இருந்தது கையிருப்பு நம்ம கிட்ட. தங்கமாவோ அந்நிய செலாவணியாவோ இருந்த காசு இன்னைக்கு வந்து $700 பில்லியன் இருக்கு. அதாவது 2 மடங்கு உயர்ந்துள்ளது. சரி, அடுத்த குற்றச்சாட்டு நீங்க வைக்க போது நான் இப்பயே சொல்லிடுறேன். டாலர் ரேட்டு விழுந்திருக்கு, நம்ம காசு ரேட்டு விழுந்திருக்கு சார். தெரியும், இது ஸ்டாண்டர்ட் மோடி அவர்களே இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். குஜராத் சிஎம் இருக்கும்போது ஆண்டுக்காண்டு 30, அதாவது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு 33% கரன்சி டிவேல்யூட் ஆயிட்டு தான் இருக்கு. வாஜ்பாய் விட்டு போகும்போது இந்திய டாலரோட மதிப்பு 35 ரூபா. மன்மோகன் சிங் விட்டு போகும்போது 60 ரூபா தாண்டிடுச்சு. அந்த கணக்குல இதை எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு. பின்ன அது மன்மோகன் சிங் இருக்கும்போது பொருளாதாரம்ன்றது ரொம்ப மந்தமா இருந்த நிலைமை சார். இப்ப நாம தான் நல்ல மேல வந்துட்டுமே. அப்படி இல்லை. கரன்சி வந்து ஹையா இருக்கிறதுனால மட்டுமே உங்க பொருளாதாரம் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஜப்பானோட யுவான் வந்து எப்பயுமே அவங்க வாண்டடாவே டிவேல்யூ பண்ணி தான் வச்சிருப்பாங்க அமெரிக்கன் டாலரோட கம்பேர் பண்ணா. நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ருப்பியை வந்து பூஸ்ட் பண்ணி வைக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லதில்லை. பத்தாயிரக்கு டாலரோட கையிருப்பு வந்து நம்ம டாலர் குளோபல் கரன்சியாக பார்க்கும்போது டாலரோட கையிருப்பு நம்ம டாலரை மாத்திரமே வச்சுட்டு இருக்கல. நம்மளோட கரன்சிஸை வந்து இன்னைக்கு பல்வேறு கரன்சிகளை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். தங்கமாக அதிகமாக மாற்றி வச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் மற்ற கரன்சிகளை இன்க்ளூடிங் சைனீஸ் கரன்சியாக நம்ம மாற்றி, ஸோ ஒரு கரன்சியை நம்ம வச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து எல்லாரும் டாலர் கூட ரூபா மதிப்பு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, லபதிபோன்னு அடிச்சுக்கிறதுல வந்து அப்போ ஜப்பான் வந்து சரிஞ்சிடுச்சா? யுஎன் வந்து டாலரோட கம்மி, அப்போ ஜப்பானோட விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஒத்துக்கலாமா? சொல்லுங்க சார். ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நான் பெரிய பொருளாதார நிபுணர் இல்லை. பட் டாலர் ரேட் அதிகரிக்கிறதுனாலையோ ரூபா வந்து விழுறதுனாலையோ பொருளாதாரம் விழுந்துருச்சுன்றது அபத்தம். 1967 7 ரூபா இருந்த டாலர் அதே 77க்கெல்லாம் 17 ரூபாய்க்கு கிட்ட, 17 ரூபா 18 ரூபா வந்து. அதே வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 25 ரூபா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது கிட்டத்தட்ட 35 ரூபா 40 ரூபா கிட்ட வந்தது. அது மன்மோகன் சிங் விட்டு போகும்போது 67 ரூபா கிட்ட வந்தது. வளர்ந்துட்டே தானே இருந்திருக்கு, குறையிலையே. ஒரு டைம்ல குறைஞ்சது. வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் டாலர் கொஞ்சம் சரிவை நோக்கி போச்சு. எப்பெல்லாம் டாலர் சரிவை நோக்கி போதோ ஒரு உலகத்துக்கு தேவையில்லாத போர் அமெரிக்கா பரிசளிக்கும். குறிப்பிட்டு எண்ணெய் சார்ந்த போராக தான் இருக்கும். அது புவிசார் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அது வெறும் இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயமா நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது. ஓகே சார். அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை சார். எப்போ பார்த்தாலுமே ஸ்ரீலங்காட்ட போய் ஆகுனா மாட்டிக்கிறாங்க. இதுக்கு எத்தனை வருஷம் தான்? கடைசியா கொல்லப்பட்ட மீனவர் வந்து 2018 தீர்வு வரும். 2018 கடைசியா கொல்லப்பட்ட மீனவர் கொல்லப்பட்டது வந்து 2018. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து 12 ஆண்டுகள்ல இந்திய மீனவர் கொல்லப்பட்டதாகவோ
இலங்கையால் எல்லை தாண்டி சென்றதால் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த எல்லையை தடுத்து நிறுத்துறதுக்கு எப்பதான் சார் ஸ்டெப் எடுக்க முடியும்? கச்சத்தீவை கொடுத்த கட்சி வந்து யார் அலையன்ஸ்ல இருந்தாங்களோ அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்? சார் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்க திருத்தணும்ல, நீங்க அதுதானே பண்றீங்க, எல்லா விஷயத்திலையும் மாத்திட்டு வந்துருக்கீங்க. எப்படி இலங்கை மேல போர் தொடுத்து கச்சத்தீவை பிடிங்க எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. அது முடியாது சார். பின் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இட் ரிக்வெஸ்ட் எதை டெஃப்ட் டிப்ளமசியோ, எதை அமைதியாக உங்கள் ராஜதந்திரம் மூலம் ஜெயிக்க முடியுமோ அதை ராஜதந்திரம் மூலம் தான் ஜெயிக்க முடியும். எதை போர் மூலமாக ஜெயிக்க முடியுமோ அதை போர் மூலம் தான் ஜெயிக்க முடியும். தமிழக மீனவர்களின் அன்றாட பிரச்சனை என்றாங்க. அன்றாட பிரச்சனை என்ன? நீங்க ஏன் வந்து கடல் தாண்டி போயிட்டு டீப் சி ஃபிஷிங் பண்றீங்க? இலங்கையோட கடற்பகுதி எல்லைக்கு உள்ளே ஏன் செல்றீங்க? அதுவே தப்பு இல்லையா? இது மாதிரி தவறுகளை நாம் செய்ய கொஞ்சமே நம்ம நிறுத்தி கொண்டால் நமது பாதுகாப்பை நாமே மேம்படுத்தி கொண்டவர்களாக மாறுவோம். ஸோ அவன் எல்லைக்கு போயிட்டு அவன் அடிச்சிட்டான், உதச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான் அப்படின்னா அங்கேயே இலங்கையில் தூக்கு தண்டனைக்காக காத்திருந்தவர்களை மீட்டு கொண்டு வந்தது இந்த அரசு. அதுவும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இன்னைக்கு இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிரான போக்கு பல விஷயங்களில் கடைபிடித்தாலும், பல விஷயங்களில் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் செயல்படுத்தினாலும், சைனாவோடு சேர்ந்து சில விஷயங்களில் பாகிஸ்தானோடு சேர்ந்து அவங்களால டைரக்டாக இந்தியாவை எதிர்க்கும் தன்மை இல்லை. ஒரு காலத்தில் டெய்லி பேப்பரை திறந்தா ஒரு மீனவர் சாவு, இல்லை மீனவர்கள் தாக்கப்பட்டனர், இப்படி ஏதோ ஒன்று வரும். இப்போ எங்கே வருது? தடுக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவுக்கான தீர்வு கிடைக்குமா, கிடைக்க வேண்டுமா என்று பார்த்தால் கிடைக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசும் இந்திய அரசும் ஒரு இணக்கமான சூழலும் ஒரு ஒரே கருத்தில் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்க வேண்டும். ஒன்னே கொடுத்த கட்சி அங்கிட்டு இருக்கும், இல்லை இங்கிட்டு இருக்கு. கொடுத்த கட்சி யாருன்னு நான் சொல்லணும் விருப்பம் இல்லை எனக்கு, அது அரசியல் ஆகும். ஆனால் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எதிர்த்த கட்சியை தப்பு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, கொடுத்ததே தப்புன்னு சொல்லிட்டு. யார் எதிர்த்த கட்சி? கோர்ட்டில் கேஸ் போட்டது யாரு? திரு வாஜ்பாய். அவங்கள போய் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகாத ஒரு இந்திய நிலப்பரப்பை, அதாவது அங்கே சட்டமாக வராத ஒரு இந்திய நிலப்பை தாராவார்த்து கொடுத்ததே ஒரு தவறு தானே. அதனால் தமிழகத்துக்கு அன்னைக்கு பிரச்சனை இருக்கும்போது அன்றிருந்த ஆளும் கட்சி வந்து இந்த பிரச்சனையை தட்டி கழித்தது தானே. காவேரி நதி அணை கட்டும் போதும் தட்டி கழிச்சாங்க, கச்சத்தீவு கொடுக்கும்போதும் தட்டி கழிச்சாங்க. ஏன்னா அவங்க கரைப்படிந்த கையாக இருப்பதனால், அந்த கரையை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் தட்டி கழிப்பும் வேலையிலேயே இருந்தார்கள். ஸோ வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. கடைசியாக ஒன்று சார், அதாவது இந்த நீட் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுக்கே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு காக்ரோச் பார்ட்டி, காக்ரோச் cannot be a ஜனதா, ஜனதா cannot become காக்ரோச். அது அக்செப்ட் கூட பண்ண மாட்டேன்றீங்க பாருங்க. அதை கூட நோ, ஜனதா அண்ணா யாரு? ஜனதா அண்ணா பப்ளிக். காக்ரோச் எப்படி பப்ளிக் ஆக முடியும்? அது கூட்டமாக சேர்ந்தா அது ஒரு பப்ளிக்காக போட்டுக்கலாம். எப்படி? அமெரிக்காவோட ஏஜென்ட்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் அமளி ஏற்படுத்தணும், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும், அரசை வந்து நேபாளில் கவுத்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் கவுத்த மாதிரி, பங்களாதேஷில் கவுக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இங்கே கவுக்கணும். இந்த ஒரு சிந்தனை கொண்ட நபர்கள், பாகிஸ்தான் அடிவரடிகள், காஷ்மீர் பிரிவினைவாதத்தை தூண்டுபவர்கள், இவங்க எல்லாம் வந்து பேசினா அது ஜனதா பார்ட்டி ஆயிடுமா? ஓகே சார், இது உருவாகிறதுக்கு காரணம் பாஜக இருந்துருதா இல்லையா? எது காரணம்? பாஜக நீட்டு, அப்புறமேட்டு அந்த விஷயங்கள் மற்ற. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா நீட்ல 2வது முறை தவறு செய்யப்பட்டது என்பது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அரசு தனது கொள்கை முடிவுகள் குறிப்பிட்டு மக்கள் மேம்பாடு, அதுலேயும் கல்வி திட்டம், இதை அமல்படுத்துவதில் துரிதம் காட்ட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்று இருக்கும் சமுதாயத்துக்கு ஏற்றவாறு, இன்று இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கு ஏற்றவாறு, அது கட்டமைப்புனா டெக்னாலஜிக்கு ஏற்றவாறு அதை வந்து மாற்றி அமைக்கணும். இன்னும் பழைய ஆன்சர் ஷீட்டை கொடுத்து கோடிங் பண்ணிட்டு கொடுன்னு சொல்கிறது வந்து அது லீக்கு தான் எதிர்ப்போம். அதுக்கு நெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் போய் உட்காந்தப்புறம் அவன் லாகின் கொடுத்தப்புறம் அவன் அப்படியே அது கொஷின் பேப்பர் அவன் முன்னாடி வரும், அதுலேயே தான் அவன் ஆன்சர் கொடுக்கணும். டைம் முடிஞ்சவொன்னே அதே ஆஃப் ஆகிடும். எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட். அது மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்து வந்துட்டு அது மாதிரி கொண்டு வரதுனால கொஷின் பேப்பர் வரதே அந்த டைமுக்கு தான் வரும். ஸோ அப்படி எடுத்து வரும்போது நம்ம வந்து ஃபுல் ப்ரூஃப் மெத்தடை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். அதை விட்டு கொஷின் பேப்பர் செட் பண்ணால் இது மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். இந்தியா வந்து 90கள் எடுத்துகிட்டு வந்த செயல்முறைக்கு எடுத்துகிட்டு வந்த தேர்வு,
அந்த நடத்தும் விதத்தை வந்து இன்னைக்கு 2026 அது வந்து உபயோகிக்கக்கூடாது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. அதே போல கல்வி திட்டத்தை கல்வி கொள்கையை வந்து அமல்படுத்தும் போது அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், பாராளுமன்றம் வந்து கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கா நடக்கலையா, எதிர்கட்சி தப்பு சொல்லிடுமா தப்பு சொல்லாதா, அது என்ன நடக்கும், இதை பார்த்து பயப்படக்கூடாது. எப்படி காஷ்மீர் பிரச்சனை நீங்க எப்படி வந்து அணுகுனீங்களோ அதே மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாம, பயம் இல்லாம, நேர்கொண்ட பார்வையோடு நீங்க அணுகணும். அடுத்து முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது, திறன்மிக்க கல்வி நாம் கொடுப்பதில்லை என்பது என்னோட தாழ்மையான கருத்து. திறனற்ற கல்வி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதற்கு முக்கிய காரணம் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். இஷ்டத்துக்கு நம்ம முளைக்க விட்டோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 3500 பேர் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கறது, 2000 ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறது, ஒரே டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ள மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நர்சிங் காலேஜ். லா காலேஜுக்கு தனியாக லா யூனிவர்சிட்டி இருக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு தனியாக மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு, இன்ஜினியரிங்க்கு தனியாக இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனித்தனி யூனிவர்சிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு யூனிவர்சிட்டி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தா, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கை எடுத்துட்டு வந்தா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த கல்வி திறன் எப்படி இருக்கும், அதுல வந்து போதிய அளவுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது சரியான கல்வி கற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, இது அடிப்படை கேள்வி. யூஜிசி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, ஒன்று அவங்க நெட்டு பாஸ் ஆகிருக்கணும், இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கணும். எத்தனை பேர் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அந்த கல்லூரியிலேயே படித்து அடுத்த வருடமே அந்த கல்லூரியிலேயே வாத்தியாராக சேர்றாங்க? முதல்ல அந்தந்த பல்கலைக்கழகங்கள் அவங்கவுங்க நடத்துகிற கோர்ஸுக்கு வந்து எங்கள் வாத்தியார் பட்டியல் இது, எங்களோட அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், ஒரு XYZ டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா எங்களோட இதில் இருக்க பணி செய்யும் எங்களோட கல்வியாளர்கள் அவங்களோட ப்ரொஃபைல் இது, அவங்க படிப்பு இது அப்படி வெளிப்படையாக போடுறாங்களா? இது NAC மேண்டேட் பண்ணுது, அக்ரெடிஷன் கவுன்சில், யூஜிசி சொல்லுது, பரிந்துரை பண்ணுது. இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ இது வந்து மோடி கவர்மெண்ட் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கலாம். இதை நிஜமாக அது நான் ஒரு குற்றச்சாட்டாவோ ஒரு பிரச்சனையாகவும் தான் பார்க்குறேன். அப்பா இப்போயாவது ஒத்துக்கிறீங்களா சார்? சார் பிரச்சனையாக ஒத்துக்கிறதுக்கு எனக்கு என்றைக்கும் நான் மறுத்தது இல்லைண்ணா. இந்த விஷயத்தில் குறிப்பிட்டு, ஏன்னா இது அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் என்றைக்குமே ஒரு பிரச்சனையாக தான் பார்த்துருக்கேன். அதில் பலர் வந்து இந்த அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள், சிலர் வந்து இந்த அரசாங்கத்தின் ஆதரவளித்தவர்கள், இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு மாநிலங்கள். உதாரணத்துக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்து அதோட நிறுவனர் வந்து MP, ஆளுங்கட்சியோட, அவரோட இதுலேயே வந்து சில கோளாறுகள் இருக்குன்னு யூஜிசி கண்டுபிடிச்சு அதை திருத்திக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு என்ன சொல்றது, தண்டனைன்னு சொல்ல முடியாது, ஏதோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே சில நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் யூஜிசி கிட்ட கரெக்டான வழிகாட்டுதல் இல்லாமல், யூஜிசி கிட்ட பர்மிஷனே இல்லாமல் கோர்ஸுகளை நடத்துறது உண்டு. கோர்ஸை இந்த வருஷம் நடத்த ஆரம்பிச்சுட்டு சில மாதங்கள் கழித்து பர்மிஷன் வாங்குறது உண்டு. இது அடுத்த தலைமுறையோட தலையெழுத்தையே வந்து கேள்விக்குறியாக்குது இல்லையா? ஸோ கல்வி, திறனற்ற கல்வி, வித்தவுட் ஸ்கில் எஜுகேஷன் இஸ் யூஸ்லெஸ் டுடே. ஸ்கில்ஃபுல் எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட். அதுதான் NEPயும் சொல்லுது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் சொல்லுது. அந்த NEP பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது முதல்ல நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு தனி குழு வேண்டும். முதல்ல ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர்ஸ், 60 வயசு ரிட்டையர் ஆயிடுச்சு இல்லை, வீட்டுக்கு அமிச்சிட்டிங்க, கவர்மெண்ட் அரசே அமிச்சாச்சு இல்லை, திரும்பி அவங்கள எடுத்துகிட்டு வந்து வைஸ் சான்சலராக போடுறது, திரும்பி அவங்கள எடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக போடுறது, திரும்பி டீனாக போடுறது. எதுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட்? அப்போனா அவங்க பென்ஷனை கட் பண்ணுங்க, அரசு பென்ஷனை கட் பண்ணுங்க. இஃப் தே ஆர் சீக்கிங் அ செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு பென்ஷன் தேவையில்லை. அவங்களுக்கு உடம்புல உழைக்கிற அளவுக்கு தெம்பு இருக்குன்னா அவங்களுக்கு எதுக்கு பென்ஷன் கொடுக்கணும்? நீ ஓய்வு எடுத்துக்கோன்னு தான் பென்ஷன் கொடுக்கறது. உழைக்கிறது உனக்கு தெம்பு இருந்தால் அவன் பென்ஷன் கட். இவங்க போய் என்ன காத்து கொடுக்குறாங்க? தப்பான விஷயங்களை மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு எப்படியெல்லாம் கரெக்டான ரூட்ல போகாம இப்படி போனா இதுல எல்லாத்துக்கும் வந்து எஸ்கேப் ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு வழியை கண்டுபிடிச்சு கொடுக்கறதே இவங்க தான்.
இது தவறு இல்லையா? உங்களோட சுயலாபத்துக்காகவும் உங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காகவும் நீங்க அடுத்த தலைமுறையோட விளையாடுறது தப்பு இல்லையா? இது அரசு சரிப்படுத்த வேண்டியது மாநில அரசு கடமை எவ்வளவோ அந்த அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா அதிக அளவுக்கு மத்திய அரசுக்கும் இருக்கு. ஏன்னா யூஜிசி அவங்க கட்டுப்பாட்டில் வர்றது. இது பண்ணுமா பண்ணக்கூடாதா? இந்த அரசின் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பழுதாகவும் ஒரு கையாலாகாத ஒரு விஷயமாகவும் இதை பார்க்குறேன் நான். ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க சார். நல்ல எது நல்லதுன்னு சொல்லிடுறீங்க, எது தப்பான விஷயங்களையும் சொல்லிடுறீங்க. உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையவரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, ஜெயந்த்.